நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு 4 வயது இல்ல 5 வயது குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஜாதகம் பார்க்க வந்த நிகழ்வு. ஏன் அப்டின்னா, அந்த குழந்தை வந்து விளையாண்டுக்கிட்டு வந்துச்சு. அவங்க அப்பா, அம்மா ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க அப்பா, அம்மா ஜாதகம் பார்க்கும்போது அந்த குழந்தைய பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த குழந்தையோட பேர சொல்லி அந்த ஜாதகத்த எடுத்து பார்க்கும்போது, அந்த விளையாண்ட குழந்தை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் நல்லா திறமையா படிச்சிருக்கீங்க. திறமையான ஒரு நிகழ்வு அவர்ட்ட இருக்கான்னு இருக்கு. முயற்சி இருக்கு. அவர்ட்ட நல்ல பண்புகள் இருக்கு. நல்ல குணநலங்கள், நல்லா ஒரு பெரிய ஒரு அறிவாளியா இருக்காரு. நல்ல புத்திசாலியா இருக்காரு. ஆனா 2 வாய்ப்பு வந்திருக்கும், இல்ல 3 வாய்ப்பு வந்திருக்கும். ஒருத்தர் ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணிருப்பார். இன்னொருத்தர் இன்னொரு கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பார். அந்த கம்பெனி வந்து பாதியிலேயே வந்து அந்த கம்பெனிய மூடியிருப்பாங்க. அதுக்கும் அது ஒரு வேலை இல்லாம போயிருக்கும் அவருக்கு. இந்த படிப்புக்கும், வேலைக்கும் எப்பயுமே சம்மந்தமே இல்ல. அப்ப படிச்சது ஒண்ணு அவங்க ஏன்னா இது படிச்சதுங்கிறது நான் ஆசைப்பட்டு படிச்ச விஷயம். ஆனா வேலைங்கிறது எனக்கு இஷ்டப்பட்டு எனக்கு நான் இப்படி எனக்கு புடிச்ச மாரி வேலையெல்லாம் கிடைக்கணும்னா ஒருத்தருக்கும் வேலை கிடைக்காதுங்க. ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் இங்க விசித்திரமானது, வித்தியாசமானது. அது வந்து ஜோதிடம் அவரவர் பார்வையில் எப்படி இருக்கோ அது ஒன்று தான். ஜோதிடத்தை படித்தா தான் அவரவர் நிலை புரியும். ஜோதிடம் படிக்காம இது நீங்கள் இது சரின்னோ தவறுன்னோ சொல்ல முடியாது. இது சரின்னு சொன்னாலும் தவறுன்னு சொன்னாலும் ஜாதகம் தர அமைப்பு தான். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு 2 பேர நான் உதாரணத்த எடுத்துக்க முடியும். நான் நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு 4 வயது இல்ல 5 வயது குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஜாதகம் பார்க்க வந்த நிகழ்வு. ஏன் அப்டின்னா, அந்த குழந்தை வந்து விளையாண்டுக்கிட்டு வந்துச்சு. அவங்க அப்பா, அம்மா ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க அப்பா, அம்மா ஜாதகம் பார்க்கும்போது அந்த குழந்தைய பத்தி பேசிக்கிட்டே இருங்க. ஆனா அந்த குழந்தையோட பேர சொல்லி அந்த ஜாதகத்த எடுத்து பார்க்கும்போது, அந்த விளையாண்ட குழந்தை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஒரே சந்தோஷப்பட்டேன். பெரிய 4 வயது குழந்தை அவனுக்கு என்ன தெரியும்னே தெரியாது. காலம்னா என்னென்ன, நேரம்னா என்ன, ஜாதகம்னா என்ன, இப்படி எதிர்காலத்த பத்தி திட்டமிடுவதற்கு இப்படி ஒரு வழி இருக்கு. கடவுள் ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காரு. இது நல்லதும், கெட்டதும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்கு. அதில நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி பார்த்துக்க போறோம், அத எப்படி நடந்துக்க போறோம், அது எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு காலம் கடந்த புரியுதல் இந்த ஜோதிடம். உடனே எல்லாரும் கிடைச்சிருமா? 20 வயசுல கிடைச்சிருமா? 18 வயசுல கிடைச்சிருமா? 15 வயசுல கிடைச்சிருமா? 30 வயசுல கிடைச்சிருமா? கிடைக்காது. அவரவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த ஜோதிடம் வந்து அவர் கைக்கு வரும். ஏன் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கூட தோணும். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஏன் ஜோதிடம் படிக்கணும்? ஏன் ஜோதிடம் படிக்கலாம்? ஏன் ஜோதிடம் படிச்சா என்ன? அப்படிங்கிறது. அந்த குழந்தைகிட்ட நான் சொன்னேன், "நீ நல்லா இருக்கணும்." அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு, நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கங்களேன், பொண்ணு. அதே குழந்தை ஒரு 18 வயது நான் ஒரு நபர சந்திக்க போகும்போது, அந்த ஒரு 18 வயது இல்ல 19 வயது பார்க்கும்போது, அவருடைய பார்வை வந்து இது விசித்திரமானது. இது வந்து ஒரு மேஜிக் பண்ற மாரி இந்த ஜோதிடம் என்பது. அது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையா இப்ப நம்ம பொதுவாவே வந்து காலங்கள் வந்து எப்படின்னா, ஒரு ஒரு மூட நம்பிக்கையாவும், ஒரு கேலியாவும், ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து இந்த ஜோதிடத்த பார்க்குறாங்களா பார்க்குறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்ட்ட. நான் அந்த பையன்ட்ட கேட்டேன். "எல்லாருக்கும் திறமை இருக்கான்னு?" கேட்டேன். "இருக்கு சார்" அப்படின்னாரு. ரொம்ப மரியாதைங்கிற தனிப்பட்ட மரியாதை எனக்கும் அவருக்கு உண்டு. ஆனா வந்து அவர் ஜோதிடத்த அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. உங்களுடைய அப்பா, உங்களுடைய உறவுகள்ல எல்லாரும் வந்து திறமையா படிச்சிருக்காங்களா? நெறைய பேர் படிச்சிருக்காங்க சார். ஏன்னா அவங்க பெரிய படிச்ச ஃபேமிலி. அப்ப என்ன சொல்றாரு, இது மாரி நான் சொன்னேன், "ஐயா இது மாரி உங்களுக்கு ஒரு படிச்ச உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்க அண்ணன் இல்லன்னா உங்க உறவுகள்ல யாராச்சும் படிச்ச ஒரு 20 பேர், 30 பேர உங்களுக்கு பேர் சொல்ல முடியுமா?" சொல்ல முடியுமேன்னாரு. இப்ப 20 பேர்ல எத்தன பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன். எல்லாருக்கும் வேலை இருக்கு சார். ஒரு ஒரு 4, 5 பேருக்கு வேலை இல்ல. ஏன் 4, 5 பேருக்கு வேலை இல்லன்னு கேட்டேன். சார் இதில என்ன பெரிய விஷயம்னா, யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வேலை இல்ல சார் அப்படின்னு. அதுதான் எப்படி? அப்ப நான் அதே கேள்விய திருப்பி கேட்டேன். நீங்க எல்லாரும் நல்லா திறமையா படிச்சிருக்கீங்க. திறமையான ஒரு நிகழ்வு அவர்ட்ட இருக்கான்னு இருக்கு. முயற்சி இருக்கு. அவர்ட்ட நல்ல பண்புகள் இருக்கு. நல்ல குணநலங்கள், நல்லா ஒரு பெரிய ஒரு அறிவாளியா இருக்காரு. நல்ல புத்திசாலியா இருக்காரு. ஆனா, அவருக்கு ஏன் வேலை கிடைக்கல? அப்ப காலமும், நேரமும் ஏதோ ஒரு வகையில அவர் என்ன பண்ணுது, ஒரு முடிவ சரியாவோ, தவறாவோ ஏதோ ஒரு இடத்துல பண்ணியிருப்பாரு. ஒரு ஒரு முடிவ சரியா எடுத்தவருக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஒரு முடிவ தவறா எடுத்தவருக்கு 2 வாய்ப்பு வந்திருக்கும். இல்ல 3 வாய்ப்பு வந்திருக்கும். ஒருத்தர் ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணியிருப்பார். இன்னொருத்தர் இன்னொரு கம்பெனில ஜாயின் பண்ணியிருப்பார். அந்த கம்பெனி வந்து பாதியிலேயே வந்து அந்த கம்பெனிய மூடியிருப்பாங்க. அதுவிட்டு அது ஒரு வேலை இல்லாம போயிருக்கும் அவருக்கு. 2 பேருக்குமே திறமை உள்ளவர் தான். 2 பேருமே வேற வேற கம்பெனில இன்னொரு கம்பெனில ஜாயின் பண்ணவங்களுக்கு.
அப்போ இதில் வந்து 2 பேருக்கு திறமை இருக்கான்னு கேட்டால் 2 பேருக்கு திறமை இருக்குது. 2 பேருக்கு முயற்சி இருக்குது. 2 பேருக்கும் புத்திசாலி. நல்லா படிச்சிருக்காங்க கோல்டு மெடல். ஆனால் நீங்க யார் கோல்டு மெடலோ அவருக்கு வேலை கிடைக்கல. யார் நார்மலா படிச்சாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்போ இது என்ன சொல்றீங்க தம்பின்னாரு. இதெல்லாம் நேரம் அப்படின்னாரு. அதுதான் நான் ஜாதகம்னு சொல்றேன். எப்படி? நீ மூட நம்பிக்கையை பார்த்தா மூட நம்பிக்கை தான். அது காலம்னு பார்த்தா காலம் தான். நேரம்னு பார்த்தா நேரம் தான். நீ காலம்ங்கிறது நான் ஒரு மறுபடியும் என்ன சொல்றது? சூரியன் வந்து 6 மணிக்கு உதிக்கணும், 7 மணிக்கு உதிக்கணும், 5 மணிக்கு உதிக்கணும் நம்ம மாத்த முடியாது. 4 மணிக்கு நான் எந்திரிக்கணும்னா 4 மணிக்கு நான் எந்திரிக்க முடியும். என் நேரம் என்கிட்ட இருக்கான்னா இருக்கு. அப்ப அந்த திறமைகள் எப்ப எப்படி பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடம் படிங்க அப்படின்னு சொன்னது கூட காரணம் தான். அத விட்டு இது வந்து அவன் ஒரு பார்வை. இது வந்து எல்லாருக்குமே ஒரே மாரி நடக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாரியா நல்லா ரொம்ப நல்லவங்களும் கஷ்டப்படுவாங்க. சார் ரொம்ப நல்லவங்கலாம் கஷ்டப்படுறாங்க சார். உண்மையிலே கஷ்டப்படுறாங்க தான். ஆச்சரியமாவும் இருக்கும். இதுக்கு பதில் நெறைய பேசணும். சார் இவன் பொய்யா சொல்றான் சார். இவன் பெரிய கஷ்டப்படுறான் சார். இவன் கூட நல்லா இருக்கான் சார். நெறைய எல்லாரையும் கஷ்டப்படுத்துறார் சார். ஆனா இவர் மட்டும் நல்லா இருக்கார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் இந்த மனிதர் அதுக்கும் ஜாதகத்துல ஏதோ ஒரு அமைப்பு அங்க நல்லபடியா இருந்திருக்கும். அத விட்டு வந்து இந்த நிகழ்வுகள் வந்து அவரவர் கிரக நிலைகள், அவரவர் ஜாதகம் பொறுத்து அந்த நிலை மாறுபடும். இங்க படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் படிச்ச வேலை கிடைச்சிருக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல. படிச்சவங்களுக்கெல்லாம் படிச்ச வேலை கிடைச்சிருக்கணும்னு இருந்திருந்தா, நீங்க சொல்லலாம். நீங்க கரெக்ட்டுங்க. சூப்பர் அண்ணா. இங்க படிச்சது ஒண்ணா இருக்கும். ஆனா வேலை ஒண்ணா இருக்கும். படிச்சது ஒண்ணா இருக்கும். இங்க படிப்புக்கும், வேலைக்கும் எப்பயுமே சம்மந்தமே இல்ல. அப்ப இங்க படிச்சது அவங்க ஏன்னா இது படிச்சதுங்கிறது நான் ஆசைப்பட்டு படிச்ச ஒரு விஷயம். ஆனா வேலைங்கிறது எனக்கு இஷ்டப்பட்டு நான் இப்படி எனக்கு புடிச்ச மாரி வேலையெல்லாம் கிடைக்கணும்னா ஒருத்தருக்கும் வேலை கிடைக்காதுங்க. யாருக்காச்சும் கிடைக்குமா என்ன? ஒருத்தருக்கும் கிடைக்காதுங்க. தயவு செய்து அதுதான் ஜோதிடம் என்பது. ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் இங்கு விசித்திரமானது, வித்தியாசமானது. அத விட்டு ஜோதிடம் அவரவர் பார்வையில எப்படி இருக்கோ, அத விட்டு தான் ஜோதிடத்த படிச்சா தான் அவரவர் நிலை புரியும். ஜோதிடம் படிக்காம இது சரின்னோ, தவறுன்னோ சொல்ல முடியும். இது சரின்னு சொன்னாலும், தவறுன்னு சொன்னாலும் ஜாதகத்தோட அமைப்பு தான். இது வந்து எந்த இடத்துலயும் வந்து மாறுபடுமானா மாறுபடாது. அத விட்டு ஜோதிடத்த பாருங்க, அத உணருங்க, படிங்க. அத விட்டு அவரவர் பார்வையில இந்த ஜோதிடத்த கையில வச்சுக்கிட்டு, பாதைய வச்சுக்கிட்டு, எது கரெக்ட்டா எது படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், இல்ல நான் படிச்ச படிப்புக்கு இதுதான் வேலை, இதுதான் வருமானம், இதுதான் அமைப்புன்னு உணர்ந்துகிட்டு அவங்க போனாருன்னா, கண்டிப்பா அந்த ஜோதிடத்த அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் உணர்ந்துக்கிட்டாரு. அவர் வாழ்க்கையில எப்பயுமே கஷ்டமே பட மாட்டாரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரோட வாழ்க்கைய பயன்படுத்தி சந்தோஷமா பயணிப்பாரு. ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி